ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் மீல் மேக்கர் மசாலா. இது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இதை சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக பண்ணலாம். இதை சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், இது கூட சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்டாலும் சரி, அப்படி இல்லாமல் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சரி, செம அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ முழுசையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை செய்கிறதுக்கு நான் இப்போ 2 கப் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட சூடான தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை ஊற வச்சுக்கலாம். இந்த தண்ணியோட சூட்லேயே பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் நமக்கு நல்லாவே சாஃப்டாக வெந்து வந்துடும். அவ்வளோதான், நல்லா ஒரு 10 நிமிஷம் இந்த மீல் மேக்கர் இந்த சுடு தண்ணியிலே ஊறட்டும். அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. இப்போ மீல் மேக்கர் எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இது தண்ணியெல்லாம் நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் தான் எல்லா மீல் மேக்கருமே நம்ம கையில் எடுத்து நல்லா பிழிஞ்சிருங்க. சுத்தர தண்ணி இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மீல் மேக்கருமே நல்லா தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இந்த மீல் மேக்கருமே வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான், இப்பொழுதைக்கு இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதுமே பட்டை, 2 ஏலக்காய், 1 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே 2 காஞ்ச மிளகாயும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா முழுசாக வதங்கி இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கி வந்த பிறகு 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கல் உப்பும் சேர்த்து நல்லா இந்த தக்காளியை சாஃப்டாக நம்ம வதக்கி வச்சுக்கணும். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சு வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ தக்காளி நல்லா குலைவாக நமக்கு மசிய வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், மசாலாவை நல்லா இந்த அளவுக்கு வதக்கின பிறகு இப்போ வேக வச்சு தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்க அந்த மீல் மேக்கரை இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில வச்சுட்டு இப்போ இந்த மீல் மேக்கரை மசாலா கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. மசாலா எல்லாமே நல்லா மீல் மேக்கரில் சார்ந்து வரணும். அந்தளவுக்கு நல்லா ஒரு முறை கலந்து விட்ட பிறகு இப்போ இது ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால கொஞ்சம் மீல் மேக்கர் மசாலாலாம் சார்ந்து வெந்து வரணும். அதுக்காக ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்குங்க. இப்போது இது ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது நல்லா கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் இது அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இது நல்லா கொதி வந்துருச்சு. இது நல்லா கொதித்து வத்தட்டும். அது வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இடையில அடிப்பிடிக்க விடாமல் மட்டும் கலந்து விட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா கிரேவியெல்லாம் வற்றி பாருங்கள், சூப்பராக மீல் மேக்கர் மசாலா வறுவல் நமக்கு தயாராகி வந்துருச்சு. நல்லா இந்தளவுக்கு ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் இந்த ரெசிபி டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது கூட ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தலையை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இந்த மீல் மேக்கர் ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா
நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.